समुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। ओम यद्भावनादवापीयं प्रत्यक्षितिरनामया क्लेशकर्माद्य संस्पृष्टं तमीशं कंचना भजे। श्रीमत्पतञ्जलेस्तस्य पदद्वन्द्वमनिन्दितं वन्दे येन मनःकाय वाचां शुद्धिरकार्यसौ। विद्यारत्नं मया लब्धं यत्कृपापारवारिधेः वन्दे तान् विबुधैर्वन्द्यान् वन्दकानन्ददान् गुरु। श्रीमद्देशिकवक्राब्जान् निशम्याथ विलोड्यताम् फणीन्द्रफणिते काचित् वृत्तिरारभ्यते मया। ओम अथ अथ யோகானுசாசனம். நாராயண நாராயண. நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பதஞ்சலி யோக சூத்திரத்துக்கு மேல சதாசிவ பிரம்மேந்திரன் எழுதுன யோக சுதாகர விருத்தி பார்த்துக்கிட்டு இருக்கோம். 3வது பாதம் விபூதி பாதத்துல பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம பார்க்க ஆரம்பிச்சது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, லாஸ்டா நம்ம பார்த்துருக்கோம் சோபக்கிரமம் நிரூபக்கிரமம் ச கர்ம தத் சம்யமாத் அபராந்த ஞானம் அரிஷ்டேபியோ வா அப்படின்னு 22வது சூத்திரம் பார்த்துருக்கோம். ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா சோபக்கிரமம் நிருபக்கிரமம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பலன் கொடுக்க ஆரம்பித்தவை சோபக்கிரமம் பிராரப்தம். அதெல்லாம் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப சீக்கிரமா இந்த ஜென்மத்திலேயே பலன் கொடுக்கறது, சீக்கிரமா பலன் கொடுக்கறதுன்னு சொல்லலாம். நிருபக்கிரமம் அப்படின்றதுக்கு அர்த்தம், நம்ம எந்த கர்மங்களை மிருதுவா மத்தியமமா பண்றோமோ அந்த கர்மங்கள் என்ன ஆகும், உடனே பலன் கொடுக்காம அடுத்தடுத்த ஜென்மங்கள்ல போய் பலன் கொடுக்கறதா இருக்கும். அதனால நான் சொல்றேன், எந்த காரியம் பண்ணாலும் தீவிரம் இருக்கட்டும், தீவிரத்தோட பண்ணணும். அது சாதகர்கள் பத்தே முக்கியமா நான் பார்க்குறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த தியானம் அப்படின்னு ஒரு முக்கியமான பிரதிபந்தம் பார்த்தோம். ஒரு 13 தடைகள் பார்த்தீங்கன்னா ஓங்காரத்தோட விஷயத்துல பேசும்போது 13 தடைகள் பார்த்துருக்கோம். அதுல தியானம் அப்படின்னு ஒரு தடை இருக்கு. தியானம் அப்படின்னாவே என்ன அர்த்தம், அகர்மண்யத்தான்னு சொல்லுவோம். அகர்மண்யத்தினா சும்மாவே இருக்கிறது, சும்மாவே இருந்துட்டு இருக்காது. அதாவது நல்லதும் பண்றது இல்லை கெட்டதும் பண்றது இல்லை, அப்படியே சும்மாவே இருக்கிறது. அது பார்த்தீங்கன்னா முக்கியமாக சாதகர்களிடத்துல சாதுக்களா வந்தவங்கள்ட்ட ஒரு பெரிய ப்ராப்ளம் இது. என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுவாமி நான் சன்னியாசி ஆகிறேன், இந்த பக்கம் வந்துட போறேன்னுவாங்க. வர வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஆக்கர்ஷணம் இருக்கும். இங்கே நம்ம சாதனையெல்லாம் பண்ணி நல்லா ஒரு ரிஷி ஆயிடலாம் அப்படின்னு. இங்கே வந்ததுக்கு பிறகு என்ன 1 மாதம் 2 மாதத்துக்குள்ளார என்ன ஆகிடுன்னா, எல்லாம் பல்பு ஃபியூஸ் போயிடும், பலூனில் காற்று போயிடும். காற்று போயிட்டு என்ன பண்ணுவாங்க, சும்மா காசிப் பண்ணிக்கிட்டு இங்கே அங்கே தெரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. நிறைய சாதுக்களோட ஜீவனத்தில் வேஸ்ட்டாக போயிடும். இன்னும் இப்போவும் நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். அப்போ தீவிரத்தன்மையை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கேற்ற மாதிரி சங்கத்தை வச்சுக்கணும். சங்கத்தை வச்சுக்கிட்டு பின்னாடி இருந்து நம்மளை என்ன பண்ணணும், யாராவது ஒருத்தர் புஷ்அப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்மளா ஜென்ரேட் ஆகி காரியம் பண்ற வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், ஏதாவது ஒரு சங்கத்துல, ஒரு நல்ல சாதகனோட சங்கத்துல இருக்கணும். இல்லைன்னா என்ன ஆகிடும், 10 நாள் விட்டீங்க அப்படின்னா அப்படியே லூஸ் ஆகி போயிடும். அப்போ என்ன ஆகும், நியூட்ரல் கர்மாவை நீங்க பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. புண்ணியமும் பண்ண மாட்டீங்க, பாப்பமும் பண்ண மாட்டீங்க. அது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய ஜென்மங்களுக்கு பின்னாடி பலன் கொடுக்கறதாயிடும். எதையாவது பண்றோம் அப்படின்னா அந்த கர்மமும் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப மேலோட்டமா பண்ண ஆரம்பிப்போம். ரொம்ப எஃபெக்ட் இல்லாம பண்ணும்போது என்ன, வீரியம் இல்லாம பண்ணும்போது அது ரொம்ப ஜென்மங்களுக்கு 1,00,000 ஜென்மங்களுக்கு அப்புறம் பலன் கொடுக்கறதாயிடும். அப்போ அது மாதிரி கர்மத்தை பண்ணக்கூடாது. பண்ணும்போது கர்மம் எப்படி இருக்கணும், எந்த கர்மம் பண்ணாலும் உடம்பு வலிக்காம வலிக்கதான் செய்யும். என்னோட சிஷ்யர் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இருக்கார். அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ரொம்ப அலுங்காம குலுங்காம இருக்கணும்னு நினைப்பார். உடம்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட கஷ்டப்படாம இருக்கணும். எப்படியாவது பண்ண முடியுமா, ஒரு கிரீப் பிரதட்சணம் பண்ணிட்டு வரணும் அப்படின்னா 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் 3.5 மணி நேரத்துக்குள்ளார பண்ணினா பார்த்தீங்கன்னா அந்த எஃபெக்டிவாக இருக்கும், ஒரு வீரியம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே மதன் எருவ மாடு மாதிரி சுற்றி வரும். ஒரு ஜபத்தை பண்ண சொன்னால்
ஒரு காயத்ரி ஜபத்துக்கு அதிகபட்சம் ஒரு 20 நிமிஷம் எடுத்துக்கலாம், ஒரு 108 மாலைக்கு. இவர் என்ன பண்ணுவாருன்னா 1.5 மணி நேரம் தத்து சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி. வலிக்க கூடாது, இல்ல வாய் வலிக்க கூடாது, மனசுக்கு வலிக்க கூடாது, வாய்க்கு வலிக்க கூடாது, தொந்தரவே இருக்கக்கூடாது. அப்போ ஒரு மந்திரமே. ஆமா, பால்காரன் வருவான், பால்காரனை போய் பதில் சொல்லிட்டு வந்து திரும்ப உட்காந்து ஜபம் பண்றது. பூக்காடி வருவா, எந்திரிச்சு போய் பஜாபத்தனி பட்டு போய் பூஜை பண்றது, போய் பூ வாங்கிட்டு வர்றது, நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சா ஒரு காஃபியும் போட்டு குடிச்சுக்கிறது. இது மாதிரி ஆட்கள் நிறைய இருக்காங்க. மந்தகதி அது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த சம்சாரத்தை வந்து நாசம் பண்றதுக்கான சாமர்த்தியம் அதில் இருக்காது. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எவ்வளோ தீவிரமா இப்ப வந்து சுவாத்தியாயம் ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னா சுவாத்தியாயத்துல நல்ல தீவிரமா வந்து பாத்தீங்கன்னா ஈடுபட்டுக்கிட்டே இருக்கிறது. அப்பதான் என்ன பண்ணும், அது வேலை செய்யும், உண்மையிலேயே வேலை செய்யும். லைட்டா ஒர்க் பண்ணும் அப்படின்னா ஜென்மாந்தரத்துல வேஸ்ட் ஆகுமா அப்படின்னா ஒன்றும் வேஸ்ட் ஆகாது. ஆனா நீண்ட காலம் கழிச்சு பல ஜென்மங்களுக்கு அப்புறம் பலன் கொடுக்கறது ஆயிடும். அதுக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா நிரூபக்கிரமம் அப்படின்னு பேர். அப்ப சோப்பக்கிரமம் உடனே பலன் கொடுக்கும், நிரூபக்கிரமம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லேட்டா பலன் கொடுக்கும். இந்த 2 கர்மங்களும் இருக்கு அப்படின்னும் போது இந்த 2 கர்மங்கள்லயும் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும், சம்யமம் பண்ணணும். ஒண்ணு சஞ்சிதம்னு சொல்றோம், நிருபக்கிரமத்துக்கு பேர் சஞ்சிதம்னு பேரு. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா சோப்பக்கிரமத்துக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா, அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா சோப்பக்கிரமம் நிருபக்கிரமம்னு 2 கர்மாக்கள் இருக்கு. இந்த 2 கர்மாக்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு கர்மாவை எடுத்துக்கிறது. இப்போ ஒரு கர்மா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ நம்ம வீரியமா ஏதாவது பண்றோம்னு வச்சுங்களேன். வீரியமா எதை பண்ணிட்டு இருக்கோம், இப்போ சுவாத்தியாயத்தை வந்து பாத்தீங்கன்னா 3 கிளாஸ் அட்டன் பண்றவங்க நம்ம நிறைய பேர் இருக்கோம். திரும்ப வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் அவுட் பண்றோம், அதை யோசிக்கிறோம், அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக ட்ரை பண்றோம். அப்ப இந்த சுவாத்தியாயத்தை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா சம்யமம் பண்றதுன்னு பேர். ஏதாவது ஒரு கிளாஸை வந்து பாத்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கிறது. எப்படி நமக்கு சம்பந்தமே இல்லாம வேதாந்தத்துக்குள்ளார எப்படி நம்ம பிரவருத்தி ஆனோம், நம்ம எங்கேயோ இருந்தோம், திடீர்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா வேதாந்தத்துக்குள்ளார பிரவருத்தியானது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா வேற நல்லா போயிட்டு இருக்கு. அப்போ உடனே நம்ம அனுமானம் பண்றோம் என்னன்னா, இது எப்பவோ முந்தின ஜென்மத்துல ஏதோ ஒரு வாசனையை உண்டு பண்ணி இருக்கு. அந்த வாசனை தான் சம்பந்தமே இல்லாம என்னோட அப்பா, என்னோட அம்மா, என்னோட சகோதரர்கள் சகோதரிகள் யாருமே இந்த வேதாந்தத்துக்கு வரல, என்னை மட்டும் வந்து பாத்தீங்கன்னா இந்த வேதாந்தத்துக்குள்ள கொண்டு வந்து. என்னை காட்டிலும் நிறைய பேர் புண்ணிய ஆத்மாக்கள்லாம் இருக்காங்க, அவங்களுக்குலாம் கிடைக்காத சான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வேதாந்தமும் யோக சூத்திரமும் இதெல்லாம் கேட்கறதுக்கு எனக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு. அப்போ என்ன கர்மா இருக்கணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா என்ன பண்றது, இந்த ஜென்மத்துல இப்ப நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு கர்மாவை என்ன பண்ணணும், விசுவலைஸ் பண்ணணும், முதல்ல தாரணை பண்ணணும். அதுக்கப்புறம் மெதுவா வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு கிளாஸ்ல உட்கார்ந்துட்டு நான் பண்ற காரியம் என்ன பண்றேன், சிரவணம் பண்றேன், மனனம் பண்றேன். இதை எப்படி பண்ணணும்னா ஒரு ஆப்ஜெக்டா இருந்துட்டுனா இந்த விஷயத்தை ஆப்ஜெக்டா நான் வந்து பாத்தீங்கன்னா பார்க்க ஆரம்பிச்சு அதுல தாரண தியான சமாதி அதுல சம்பவிச்சுது அப்படின்னா, அந்த சம்பவிக்கிற தாரண தியான சமாதினால உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, முந்தின ஜென்மத்துல எந்த வாசனையினால உங்களுக்கு இது கிடைச்சிருக்குன்றதும் தெரிஞ்சிடும். நீங்க எந்தெந்த ஜென்மத்துல புண்ணியம் பண்ண புண்ணியத்தினால இந்த பாக்கியம் கிடைச்சிருக்குன்றதும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். கூடவே வந்து பாத்தீங்கன்னா இந்த கர்மா வந்து பாத்தீங்கன்னா எதோட டிபெண்ட் பண்ணிருக்கு அப்படின்னா, எதோட பின்னி பிணைஞ்சிருக்கு அப்படின்னா இந்த ஜென்மத்தோட இணைஞ்சிருக்கு. அப்ப இந்த ஜென்மம் வந்து பாத்தீங்கன்னா எது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜென்மம் இந்த பிராரப்த கர்மா போகுமோ அது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கர்மத்தை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண முடியும், இந்த கர்மா இது வரைக்கும் போகும் அப்படின்றத நம்ம கண்டுக்க முடியும். அதுக்கு மேல ஏன் போகல, ஒரு 70 வயசு வரைக்கும் எனக்கு வந்து 80 வயசு வரைக்கும் போகும். அப்ப இந்த கர்மா சுவாத்தியாயம்ன்றதெல்லாம் 80 வயசு போகும். ஏன் 80 வயசு வரைக்கும் போகுது, ஒரு 81 வயசுல ஏன் போகாது அப்படின்னு கேட்கும் போது அப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு விசிபிள் ஆக ஆரம்பிச்சிடும். 80 வயசு வரைக்கும் என்னோட ஹெல்த் ஆரோக்கியமா இருக்கு, 80க்கு மேல வந்து மெதுவா கொஞ்சம் உட்கார முடியல, கிளாஸ் கட் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மெதுவா மெமரி பவர்லாம் எனக்கு போக ஆரம்பிக்குது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா உடம்பு க்ஷீணமாகுது, பெட் ரெஸ்ட் இருக்க, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சரீரம் போக ஆரம்பிச்சிருது, கிளம்பிடுது. அப்போ நான் 80 வயசு வரைக்கும் போற கர்மாவை வச்சுக்கிட்டு இந்த சுவாத்தியாயத்தை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண முடியும், என்னுடைய மரணத்தை வந்து பாத்தீங்கன்னா என்னால தீர்மானிக்க முடியும். அப்போ கர்மான்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கர்மாவை பிடிச்சு அந்த கர்மா எது வரைக்கும் போகுதுன்றத வச்சுக்கிட்டு நீங்க உங்க பர்த்தையே வந்து பாத்தீங்கன்னா தீர்மானிக்க முடியும்.
அது எப்படிப்பட்ட கர்மாவா இருக்கணும்? சோபக்கிரமமா இருக்கணும். அடிச்சா அப்போ அது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நிருபக்கிரமம் அப்படின்னு சொல்லக்கூடிய சஞ்சிதத்தையும் உங்களால் என்ன பண்ண முடியும்? பேக்ல போய் நிறைய கர்மாக்களோட வீரியத்தையும் பார்க்க முடியும். இந்த கர்மா இந்த ஜென்மம் எவ்வளவு தூரம் போகும், அதுக்கு எது பேக்கப்பா இருந்தது அப்படின்னு கண்டுபிடிச்சிடணும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சோப்பக்கிரமத்திலையும் நிருப்பக்கிரமத்திலையும் உபயத்திர சம்யமம் பண்றதுனால உங்களுடைய கடைசி காலம் உங்களுக்கு விசிபிள் ஆக ஆரம்பிச்சு. இதுக்கப்புறம் அரிஷ்டங்கள், யார் யோகியோ அவனுக்கு பிரத்யட்சமா தெரிகிற விஷயத்த ஒரு நார்மல் நம்மள மாதிரி இருக்கிற பர்சன்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 3 விதமான அரிஷ்டங்கள் அப்படின்னு சொல்றோம். ஆத்தியாத்மிகம், ஆதி பௌதிகம், ஆதி தெய்வீகம். ஆத்தியாத்மிகம் அப்படின்றது என்ன அப்படின்னா வியாச பாஷ்யத்துல சொல்லியிருக்க என்னது, கண்ணை மூடிக்கிட்டு நான் சொன்னல சாம்பவி முத்ரான்னு ஒரு பேரு, ஷண்முகி முத்ரான்னு ஒரு பேர். அப்ப எல்லா விரல்களாலையும் வந்து பாத்தீங்கன்னா என்னது ஒவ்வொன்றா மூக்கு, வாயு, காது இது மாதிரி அடைச்சிக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு பேர் ஷண்முகி முத்ரான்னு பேரு. ஒவ்வொருத்தருக்கும் வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா உள்ளுக்குள்ளார இருக்க குண்டலினி சக்தி 6 சக்கரங்கள் இருக்கு பாத்தீங்களா. இந்த 6 சக்கரங்களும் ஆக்டிவா ஏதாவது ஒரு ஆக்டிவா இருக்கும். அந்த சக்கரத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா சப்தங்கள் வந்து பாத்தீங்கன்னா வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும். அது வந்து நம்ம பாடி வந்து ஆக்டிவா இருக்கு எல்லா ஜீவராசிக்கும். அந்த சக்தியில இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு சப்தம் இருக்கு. பிருத்திவிக்கு ஒரு சப்தம், 6 சக்கரங்களுக்கும் 6 சப்தம் இருக்கு. அக்னி தத்துவமா, ஜல தத்துவமா, இல்ல வாயு தத்துவமா, ஆகாச தத்துவமா, எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சப்தம் இருக்கு. இதை கேட்டு கேட்டு வந்து பாத்தீங்கன்னா நித்தியம் வந்து ஒரு ஷண்முகி முத்ராவை பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க, நல்லா ஒரு 10 பிராணாயாமம் பண்ணிட்டு பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா உள்ளுக்குள்ளார என்ன சக்கரம் உங்களுக்கு வேலை செய்யுதுன்னு நீங்க கண்டுபிடிச்சிடலாம். இப்போ எனக்கு தெரியும் என்ன சக்கரம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு, முன்னாடி எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்கு அப்படின்னு ஒவ்வொரு டைமும் நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். அப்போ உங்களுக்கும் அந்த விசிபிள் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா 10 பிராணாயாமம் பண்ணுங்க. காலங்காத்தால வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹீரிங் பண்ணுங்க. காலங்காத்தால வந்து பார்த்தீங்கன்னா பேக்கப் ஆனதுக்கு பிறகு ஒரு 10 பிராணாயாமம் பண்ணிட்டு இந்த ஷண்முகி முத்திரையை ஒரு 15 நிமிஷம் 10 நிமிஷம் 20 நிமிஷம் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உள்ளுக்குள்ளார இருக்கிற சப்தம் கேட்க ஆரம்பிச்சு. ஒருவேளை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராக்டிஸ் பண்ணுற யோகிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்ணை மூடி இது மாதிரி அப்படி கேட்க ஆரம்பிச்சு ஒரு ஹேபிட் இருந்துச்சுன்னா என்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சப்தம் கேட்கலையோ அப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம கிளம்புறதுக்கான சமயம் வந்தாச்சு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரீரம் வந்து பார்த்தீங்கன்னா விட்டு போக போகுதுன்னு. இது ஆத்தியாத்மிகம். அதுக்கப்புறம் நிழல் வந்து பார்த்தீங்கன்னா தெரியாம போச்சு அப்படின்னா, நிழல் தெரியல அப்படின்னா மற்றவங்க கண்ணுக்கு தெரியும், உங்க கண்ணுக்கு தெரியலன்னா அதுவும் அறிவு ஆத்தியாத்மிகம். அப்புறம் கண்ணாடிக்கு முன்னாடி உங்களுடைய சாய ஆத்மா என்னைக்கு தெரியாம போகுதோ அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அறிகுறி. இதெல்லாம் சிம்டம்ஸ். இது கண்டிப்பா இந்த சிம்டம்ஸ் இருந்தே ஆகணும்னு அவசியம் இல்லை. இந்த சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா மரணம் சம்பவிக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா ஆதி பௌத்திகம் அப்படின்னும் போது யாரெல்லாம் இறந்து போனவங்க இருக்காங்களோ அவங்கெல்லாம் நம்ம கண் பார்வைக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து தெரிய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பித்திருக்கள், நம்ம தாத்தா பாட்டி ஃப்ரெண்ட்ஸு இது மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க, கண்ணுக்கு முன்னாடி தெரிய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம வந்து கூப்பிட்றதுக்கு ஆள் வந்துட்டாங்க அப்படின்னு. இது ஆதி பௌத்திகம். ஆதி தெய்வீகம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா யமதூதர்களோ இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேல இருந்து வரக்கூடிய வைகுண்டவாசிகளோ நம்ம கண்ணுக்கு தெரியுறாங்க, சொர்க்கம் கண்ணுக்கு தெரியுது, தேவதைகள்லாம் வந்து கண்ணுக்கு தெரிகிறாங்க அப்படின்னா, சித்த கணங்கள்லாம் கண்ணுக்கு தெரியுது அப்படின்னா அது ஆதி தெய்வீகம்னு பேரு. அப்ப இந்த சிம்டம்ஸை வச்சுக்கிட்டு சகுனங்கள்னு பேரு, இந்த சகுனங்களை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம், நமக்கு ஆயுள் நெருங்கிடுச்சு அப்படின்றத தெரிந்து கொள்ளலாம். இதோட 22வது சூத்திரம் கம்ப்ளீட் ஆச்சு. 23வது சூத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா சொல்ற மைத்ரியாதிஷு பலானி, மைத்ரியாதிஷு பலானி. மைத்ரியாதிஷு பலானி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே 1வது பாதத்துல வந்து பாத்தீங்கன்னா 1வது பாதத்துல 34, 1வது பாதத்துல 34 பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இங்க மைத்திரி 33 1 33ன்னு பக்கத்துல ரெஃபரன்ஸ் போட்டுக்கணும். மொத்தம் 4 விதமான பாவனைகள் வந்து பாத்தீங்கன்னா 1 33 1வது பாதத்துல 33வது சூத்திரத்தை சொல்லியிருக்கோம். மைத்ரி கருணா முதித்த முபேக்ஷானாம் சுகதுக்க புண்ணியா புண்ணியானாம் பாவனாதக சித்த பிரசாதனம் அப்படின்னு சூத்திரம் அது. அதுல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 4 விதமான பாவனைகள் சொல்லப்பட்டிருக்கு. இங்க வந்து அதான் சூத்திரத்தை 23வது சூத்திரத்தை சொல்றாரு மைத்ரியாதிஷு பலானி.
மைத்திரி முதலியவைகளில் பாவனை செய்வதால், சம்யமம் செய்வதால் பலமானது உண்டாகின்றது. என்னென்ன பலம் அப்படின்னா, மைத்திரியில என்ன பாவனம், யார்கிட்ட மைத்திரி பாவனம் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யார் பாத்தீங்கன்னா சுகமா இருக்காங்களோ. இந்த லோகத்துல நிறைய பேர் தனத்துக்கும் சுகத்துக்கும் சம்பந்தம் இல்லை. ஒரு கிழவி டெய்லி காலையில என்ன ஒரு கிழவி பார்த்தேன். யாரும் தப்பா நினைச்சுக்காது, கிழவின்னு சொன்னா எனக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கு. பாட்டி, ஒரு பாட்டி டெய்லி பொக்கவாய், வாயில பல்லே இல்லது. என்ன ஆனந்தமா இருக்கு தெரியுங்களா நம்ம பாட்டிக்கு. அது எப்பவுமே சிரிச்சுட்டு சந்தோஷமா இருக்குல்ல பாருங்க, என்ன ஆனந்தமா இருக்கு. வேற வழியே இல்லை. ஒரு பையன் பாத்தீங்க, அதுக்கு அது ஒரு பையனை பார்த்துக்குது. அந்த பையனுக்கு பாத்தீங்கன்னா ஹேண்டிகேப்ட், அவனால பாத்தீங்கன்னா படுத்த படுக்கையா இருக்கான். இந்த பாட்டி தான் பாத்தீங்கன்னா அந்த பையனை பார்த்துக்கிட்டு இருக்கு. ஃபுட்டு கொண்டு போகணும், சம்பாத்தியம் 80 வயசுக்கு 80 வயசுக்கு மேல இருக்கும். அதுதான் பாத்தீங்கன்னா அதுக்கு என்ன கிடைக்குதோ, தானமா என்ன கிடைக்குதோ அதை கொண்டு போயிட்டு அந்த பையனை பார்த்துக்கணும். ஆனா ஒரு நாள் கூட நான் என்ன பண்ணதில்லை அப்படின்னா, அந்த பாட்டி துக்கமா இருந்ததே நான் பார்த்தது இல்லை. சிரிச்சுக்கிட்டே இருக்கும், பக்கவாய் சிரிச்சுக்கிட்டே இருக்கும். தரித்திரம், மகா தரித்திரம் லக்ஷ்மி. அப்ப என்ன தெரியுது அப்படின்னா, சுக்கியா இருக்கா. நான் என்ன பண்ணுவேன், இங்க என்ன ஸ்லோகம் சொல்லியிருக்கு, சுக்கியா இருக்கிறவங்களிடத்துல மித்திரபாவம் பண்ணணும். நான் என்ன பண்ணுவேன்னா, கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சு கையை பிடிச்சிக்கிட்டு பேசிக்கிட்டு இருப்பேன், ஃப்ரெண்டு மாதிரி. சமயம் இருந்துச்சுன்னா, கிளாஸ் இல்லை அப்படின்னா, காலையில லீவ் நாளெல்லாம் போனேன் அப்படின்னா பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டு என்ன ஏது நிறைய ஊர் கதையெல்லாம் பேசுவேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது எப்பவுமே பிரசன்னமா பாத்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டே இருக்கும், சுக்கியா இருக்கிற. அப்ப சுக்கியா இருக்கிறவங்கள்ட்ட பாத்தீங்கன்னா என்ன பாவம் பண்ணணும், மித்திர பாவம் பண்ணணும். அதுக்கு அடுத்தது மைத்திரி, கருணா. கருணா யார்கிட்ட பண்ணணும், இன்னொரு பாட்டி ஒண்ணு இருக்கு கூட, அது கூட இன்னொரு பாட்டி ஒண்ணு இருக்கு, 2-3 பாட்டிங்க இருக்கு. எல்லாம் ஒரே புலம்பலானது தான். எப்ப பார்த்தாலும் துக்கம் துக்கம் துக்கம். அவங்கள்ட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கலாமா, உட்காந்து நிமிஷ நேரம் கூட நான் பேச மாட்டேன். போ, கிளம்பு கிளம்பு, இங்க இருக்கவே இருக்காது, ஏதாவது வேணும்னா சொல்லு, கிளம்பு, பக்கத்துல போ, நான் தரேன் அப்படின்னு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, துக்கிதானாம் கருணா. துக்கப்படுறவங்கள்ட்ட என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஷிப் வைக்க கூடாது. மனசுல நல்லா புரிஞ்சுங்க. நீங்க ஃபாலோ பண்றதை மாத்தி ஃபாலோ பண்ணீங்கன்னா ப்ராப்ளம் ஆயிடும். ஏன் கேட்கக்கூடாது அப்படின்னா, நான் இப்ப டெய்லி சொல்லுவேன், நான் 10 பேர்கிட்ட கதை கேட்க ஆரம்பிச்சுன்னா என்ன ஆகும், 10 பேருக்கும் பாத்தீங்கன்னா கஷ்டம், எல்லாத்துக்கும் விதவிதமான கஷ்டம். அப்போ விதவிதமான கஷ்டங்களை நான் காது கொடுத்து கேட்க ஆரம்பிச்சோன்னா என்ன ஆகும், என் மனசு பாத்தீங்கன்னா ரொம்ப ஹெவியாயிடும், பாரமாயிடும். அப்புறம் 2வது கிளாஸ் லீவ் விட்டுற வேண்டியதுதான். யோக சூத்திர கிளாஸ்ல எடுக்க முடியாது. ஏன் அப்படின்னா, நமக்கு எப்பவுமே இறக்க குணம் இருக்கா, உள்ள எல்லாத்தையும் கதையெல்லாம் கேட்டா நம்ம பாத்தீங்கன்னா இதை. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, கஷ்டப்படுறாங்க அப்படின்னா இமீடியட்டா என்ன பண்ணணும், உங்களுக்கு என்ன பண்ணணும் சொல்லுங்க, உங்களுக்கு என்ன நான் ஹெல்ப் பண்ண முடியும். நான் அதான் சொல்லுவேன், உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க, உங்களுக்கு என்ன உண்டோ நான் அதை பண்றேன். ஆனா கதை கேட்கவே மாட்டேன். ஃப்ரெண்ட்ஷிப் வச்சா தானே கதை கேட்க முடியும். நீங்க கதை சொல்லவே வேணாம், ஃப்ரெண்ட்ஷிப்பை வைக்க வேணாம். அப்ப மனசு எப்பவுமே பிரசன்னமா இருக்கும். இது 2வது கண்டிஷன். அப்புறம் 3வது கண்டிஷன் பாத்தீங்கன்னா முதித்தம். முதித்தம் அப்படின்னா நல்ல பிரசன்னமா இருக்க. ஜி எப்படி இருக்கீங்க, சொத்து வரீங்களா, நல்லது, போயிட்டே இருக்கு. ரமணாசிரமத்துல இருக்க நிறைய பேர் புண்ணியாத்மாக்கள் நிறைய பேர் இங்க இருக்காங்க, இந்த சரௌண்டிங்ல, என்னோட சரௌண்டிங்ல. அதே மாதிரி வைதிகர்கள் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பேர் நல்ல வைதிகர்கள்லாம் இருக்காங்க. டெய்லி நான் பார்ப்பேன். பார்க்கும் போதெல்லாம் என்ன பண்ணுவேன், நின்று பேச மாட்டேன், யார்கிட்டையும் நின்று பேசவே மாட்டேன். என்ன பண்ணுவா, புண்ணியாத்மாக்கள் வைதிகர்கள் கர்மகாண்டத்துல இழுத்து விட்டுருவாங்க. நல்லவங்க பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, அவங்களோட வேலைக்கு இழுத்து விட்டுருவாங்க. அதனால நீங்க நல்லவங்களாவே இருங்க, நாங்க நல்லவங்களாவே தூரத்துல இருந்துக்கிறோம். ஆனா 2 பேரும் எங்கெங்கெல்லாம் மீட் பண்றோமோ அப்படி போகும்போது வரும்போது, ஜி சொத்து வரைக்கும் நல்லா இருக்கீங்களா, 2 நிமிஷம் அவங்க பண்ற காரியத்தை ஒரு அங்கீகாரம் கொடுக்கறது, அவங்களை அக்செப்ட் பண்றது. அதுக்கு பேர் பாத்தீங்க அப்படின்னா யார்கிட்ட பண்ணணும், புண்ணியாத்மாக்கள் இடத்துல முதித்த பாவம் காட்டணும். அவங்கள்ட்ட போயிட்டு கட்டுன்னு நம்ம முகத்தை காட்டணும்னா என்ன ஆயிடும், கஷ்டமா போயிடும். அப்ப பாத்தீங்கன்னா நல்ல புண்ணியாத்மாக்கள்கிட்ட நம்ம பிரசன்னமா நடந்துக்கிட்டோம்னா நம்மளும் தர்மியா புண்ணிய காரியங்கள்ல ஈடுபட முடியும். இதை பண்ணணும். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முதித்ததுக்கு அப்புறம் 4வது பாவம் இது உபேக்ஷா. யார்கிட்ட உபேக்ஷா பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அபுண்யானாம். அபுண்ணியம்னா என்ன அர்த்தம், புண்ணியத்துக்கு ஆப்போசிட் அபுண்ணியம், பாப்பம். யாரெல்லாம் பாப்பிகள்கிட்ட இருக்காங்களோ, இங்க நிறைய இருக்காங்க, என்னை சுத்தி இருக்காங்க, புண்ணியாத்மாவும் இருக்காங்க, பாப்பாத்மாவும். நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பார்வை அந்த பக்கம் திருப்ப கூட மாட்டோம்.
என்ன பண்ணுவான், அது மாதிரி ஒரு பெர்சன் இருக்காருன்றதே நாங்க வந்து கண்டுக்காம உபேக்ஷா, அதை பத்தி கண்டுக்கிறதே இல்லை. குரங்க என்ன பண்ணக்கூடாது, கண்ணோட கண்ணு குரங்க பார்க்க கூடாது. ரொம்ப வெறி நாயா இருக்கு அப்படின்னா, நாய் ரொம்ப அக்ரெசிவா இருக்குன்னா அதோட கண்ணோட கண்ணு பார்க்க கூடாது. பார்த்தா என்ன ஆகும், கடிச்சிடும். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உதாசீன பாவத்தை பாப்பிகள் இடத்துல காட்டணும். அவங்கள்ட்ட போயிட்டு நீ பண்றதெல்லாம் தப்புப்பா அப்படின்னு 4 அடி போடுவான், போடா அப்படின்னு. தேவையாது. அப்ப என்ன பண்ணணும், பேசாம ஒதுங்கி ஒதுங்கி போ. துஷ்டரை கண்டால் தூர விலகு, அவ்வளவுதான். தூரமா விலகி போயிடணும், பக்கத்துல போகக்கூடாது. அது மாதிரி ஒரு ஆள் பக்கத்துல இருந்தா கூட பேச்சு கொடுக்கறதோ இது பண்றதோ, அவங்கள நீங்க உதாசீன பண்றீங்கன்னு தெரிஞ்சா கூட என்ன பண்ணுவான், ப்ராப்ளம் பண்ணுவான். நீங்க உதாசீன பண்றது கூட வந்து அவங்களுக்கு தெரியாம என்ன பண்ணணும், உபேக்ஷான்ற உதாசீனத்தை பண்ணணும். இந்த 4த்தையும் பண்றதுனால உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, அந்த சூத்திரம் 1:33 சொல்லுது, இந்த விதமா பாவனாதா, இந்த விதமா பாவனை செய்வதிலிருந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும், சித்த பிரசாதனம். சித்தம் வந்து பாத்தீங்கன்னா தெளிவடையும், நல்லா கிறிஸ்டல் கிளியரா மெதுவா மெதுவா ஆக ஆரம்பிச்சிடும். இதை எங்கேயாவது நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா பண்ணுனீங்க, மாத்தி பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆகும், நீங்க மாத்தி பண்ணுனீங்கன்னா, நான் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் பண்ணியிருக்கேன். துஷ்டர்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்கேன். உபேக்ஷா பண்ணணுமா, ஃப்ரெண்ட்ஷிப் வச்சு அது கடைசியில் எங்க போய் முடியும், துக்கத்தோட முடியும். துஷ்டன் இருந்து கண்டிப்பா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா துக்கம் தான் கிடைக்கும். தர்மிகள் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா தர்மிகள் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அறிவு தர்மிகள் இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா, அப்ப இந்த விதமா வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து பாவனை பண்றோமோ, நல்லா தெரிஞ்சுக்கச்சு, உங்களோட இஷ்யூஸ்ல ஏதாவது உங்க ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இங்க எரர் பண்றீங்கன்னு அர்த்தம். அப்போ மித்திர பாவம் வைக்கிறவங்க இடத்துல மித்திர பாவம் பண்ணணும், கருணா பண்றவங்க இடத்துல கருணா பண்ணணும், முதித்த பாவம் பண்ற இடத்துல பிரசன்னமா லைட்டா ஒரு டச் பண்ணிட்டு அங்கீகாரம் கொடுக்குற இடத்துல அங்கீகாரம் புண்ணியாத்மாக்கள்கிட்ட பண்ணணும், பாப்பாத்மாக்கள்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா உதாசீன பாவத்துல இருக்கணும். இந்த 4த்தையும் நம்ம மாத்தி மாத்தி பண்ணணும் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, துக்கி ஆயிடுவீங்க. கருணா பண்றவங்க இடத்துல ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிங்கன்னா துக்கி ஆயிடுவீங்க. அதே மாதிரி பாப்பிகள்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிங்க அப்படின்னா துக்கி ஆயிடுவீங்க. புண்ணியாத்மாக்கள்கிட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா வெறுப்பை காட்டினீங்க அப்படின்னா, நல்லவங்க இடத்துல புண்ணியாத்மாக்கள் இடத்துல வெறுப்பை காட்டினீங்கன்னா உங்கள நல்லதே பிரவருத்தி பண்ண முடியாது புண்ணிய காரியத்துல. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கரெக்டா அந்தந்த பாவத்தை அந்தந்த இடத்துல யூஸ் பண்ணும் போது நமக்கு மனசு வந்து பாத்தீங்கன்னா பிரசன்னமா தெளிவா ஆகிவிடும். இது ரொம்ப பிரத்யட்சமா நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். நான் பண்ற காரியம் இப்போ அதுதான் பண்ணிட்டு இருக்கேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் வந்து இந்த சூத்திரத்துல மைத்திரியாதிஷு பலானி அப்படின்றதுல என்ன பண்ணிருக்க அப்படின்னா, மைத்திரி முதலிய விஷயங்களில் பாவிக்கின்ற காரணத்தில் அவனுக்கு என்ன உண்டாகுது அப்படின்னா, அதுல தாரண தியான சமாதி பண்ணணும் அப்படின்னா அந்தந்த விஷயத்திலிருந்து நமக்கு பலங்களானது கிடைக்கும். இதுல ஒண்ணு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா அவாய்ட் பண்றோம், எது அப்படின்னா உபேக்ஷான்றது. அது வந்து தாரண தியான சமாதிக்கு விஷயம் இல்லை. ஏன்னா உபேக்ஷன் என்ன அர்த்தம், உதாசீனப்படுத்துறதுன்னு நம்ம ஸ்கிரீன்ல இருந்து எடுத்துறோம். அப்ப தாரண தியான சமாதி அதுல சித்திக்காது. உபேக்ஷால வந்து உதாசீன பாவத்துல தாரண தியான சமாதி சம்பவிக்காது. அப்ப மொத்தம் 3 மட்டும் எடுத்துக்கிறோம், மைத்திரி கருணா உதித்த பாவம். இந்த 3த்தையும் சம்யமம் செய்வதால் பலம் உண்டாகிறது. என்ன பலம், ஆச்சாரியார் சொல்றார், சூத்திர இவர் விற்த்திக்காரர், மைத்திரியாதிசு சம்யமேன. மித்திரபாவம் இருக்கு அப்படின்னா என்ன பண்ணணும், மெதுவா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கிறோம் அப்படின்னா, அதே மாதிரி கருணா பண்றோம் அப்படின்னா, இதெல்லாத்தையும் வந்து உட்கார்ந்து மெடிடேட் பண்றோம்னு வச்சுங்களேன். அந்த மெடிடேட் பண்ணும் போது என்ன கிடைக்கும் அப்படின்னா, சம்யமேனே தேஷாம் பலானி, அவைகளிலிருந்து பலங்கள் உண்டாகும். பலம் என்ன அர்த்தம், வீரியானி பவந்தி, ஒவ்வொன்றுத்துல இருந்தும் வீரியமானது உண்டாகும். என்னென்ன, யோகி யோகி பிராணி மாத்திரஸ்ய சுககரக சுகுருத் பவதி. நல்லா தெரிஞ்சுங்க, ரொம்ப முக்கியமானது. கர்மகாண்டிகள் இடத்துல என்னெல்லாம் உண்டோ அப்படின்னா, இப்ப வரப்போகுது என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு தானம் பண்றது கூட வந்து நான் 3 விதமான தானம் சொல்லியிருக்கேன். பக்தி தானம், தர்ம தானம், ஞான தானம் அப்படின்னு.
பக்தி தானம் பண்ணும்போது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன பண்ணணும்? எல்லா தேகங்களும் விராட்டு தேகம், எல்லா தேகங்கள்லயும் ஈஸ்வரன் இருக்கார் அப்படின்னு நீங்க பண்ணினீங்கன்னா அது பக்தி தானம். அப்ப மேல கீழே வருமா? அப்ப நான் மேல கீழேன்னு வரவே வராது. குரங்கு, நாய், பன்னி, மனுஷன்லயே பாப்பி, புண்ணியாத்மா, இது மாதிரிலாம் கஷ்டம். அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை. நீங்க ஒரே ஒரு பாயிண்ட்டை மட்டும் பார்ப்பீங்க. ஆச்சாரியார் இங்க சொல்றாரு, யை யோகி பிராணி மாத்திரஸ்ய. நீங்க என்ன பார்க்கணும்? உங்களோட விஷன் எப்படி இருக்கணும்? அப்படின்னா வெறும் பிராணி, அவ்வளவுதான். அப்ப பிராணி மாத்திரமா நீங்க பாத்தீங்க அப்படின்னா, எவைகளால் யோகி வெறும் பிராணி மாத்திரம்னு பாக்குறோம். ஒரு குருநாதர்கிட்ட இருந்து நல்ல வேதாந்தம் கேட்கறான். கேட்கும் போது விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை படிக்கிறான். அப்ப விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை படிக்கிறான், ருத்ரத்தை படிக்கிறான். அதோட மீனிங் எல்லாம் தெரிய ஆரம்பிச்சோன்னு தெரியுது, ஈஸ்வரன் எல்லா தேகங்களும் ஈஸ்வர தேகம்தான் அப்படின்னு தெரிய ஆரம்பிச்சோன்னா, ஒரு அணு இன்னொரு அணுக்கு பாத்தீங்கன்னா சேவை பண்ற மாதிரி, நானும் ஈஸ்வர தேகம், என்னுடைய தேகமும் இன்னொரு தேகமும் ஈஸ்வர தேகம். அப்ப இந்த லோக்கத்துல புல்லு பூண்டுல இருந்து ஆரம்பிச்சு, புல்லு கூட உயிர் தானே. அப்ப அதுல இருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னா என் மேல ஒரு சின்ன பூச்சி ஏறிச்சு. நான் பார்க்கும்போதே பாத்தீங்கன்னா ட்ரை பண்ணி பார்த்தேன். மெதுவா ஊதி பார்த்தேன், போகவே மாட்டேன்டுச்சு. ஒரு பேப்பர் எடுத்து அதை அந்த பேப்பர்ல போற மாதிரி பண்ணி, சின்ன பூச்சி தான் போற மாதிரி பண்ணி எடுத்து பக்கத்துல விட்டாச்சு. அது பாட்டுக்கு தப்பிச்சு பொழைச்சா போனா போய்க்கும் அப்படின்னு. இப்படி திரும்பி பார்க்குற ஒரு பூச்சி ஊர்ந்து போயிட்டே இருக்கு, பக்கத்துலயே ஒரு பூச்சி போயிட்டே இருக்கு. அப்ப கால் கொஞ்சம் பட்டாம இருக்கிறதுக்காக நான் என்ன பண்ணேன், அதையும் ஒரு லைட்டா ஒரு துணியை வச்சு கொஞ்சம் லைட்டா அப்புறப்படுத்தியாச்சு. நீ பாட்டுக்கு நீ ஜீவிச்சுக்கோ, நான் பாட்டுக்கு நான் ஜீவிச்சுக்கிறேன் அப்படின்னு. அப்ப என்ன பண்ணக்கூடாதுன்னா, எல்லா ஜீவராசிகள் இடத்துலையும் பகவான் இருக்கார் அப்படின்னு. எந்த பிராணியா இருந்தாலும் அதை எப்படி பார்க்கணும்? சாண்டாளன், பிராமணன், அது மாதிரிலாம் பேதம் பார்க்க கூடாது. என்ன பண்ணணும்? கஷ்டமா இருக்கா? ஆமா, கஷ்டப்படுது. அது எந்த ஜீவனா இருக்கட்டும். யூடியூப்ல பாத்தீங்கன்னா அவ்வளவு வீடியோஸ் இருக்கு. வைல்டு அனிமல்ஸ் எல்லாம் கூட பாத்தீங்கன்னா மாட்டிக்கிட்டு இருக்க, நிறைய டிராப்ல மாட்டிக்கிட்டு இருக்க வைல்டு அனிமல்ஸ் எல்லாம் கூட நிறைய பேர் பாத்தீங்கன்னா காப்பாத்துறாங்க. நிறைய வீடியோஸ் அந்த மாதிரி இருக்கு. அப்ப எவ்வளவு பெரிய மனசு வேணும்ல. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிராணி மாத்திரசிய சுககரக. வெறும் அது பிராணியா இருந்தா போதும், அது கஷ்டப்படுது. கஷ்டப்படும் போது நம்ம என்ன பண்றது? போய் அதுக்கு சுகம் கொடுக்கறது. நேற்று ஒரு வீடியோவில் பார்த்தேன், 2-3 நாளா பார்த்துட்டு இருக்கேன். காசால பாத்தீங்க அப்படின்னா ஒரு வீடியோ இருக்கு. காசால பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ஓஎன்ஜி பாத்தீங்கன்னா இவங்க பாத்தீங்கன்னா இந்த ஆர்கனைசேஷன் ஏதோ ப்ளூ கிராஸோ ரெட் கிராஸோ ஏதோ பண்றாங்க, அன்னதானம் கொடுத்துட்டு இருக்காங்க. டப்பாவா அன்னதானம் வச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா ஃபுட்டு தீர்ந்து போச்சு. தீர்ந்து போனோன்னு அந்த பெர்சன் பாத்தீங்கன்னா துக்கி ஆடுற. எனக்கு அப்படியே கண்ணெல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப பேசும்போதே எனக்கு பாத்தீங்கன்னா கஷ்டமா, ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நிறைய குழந்தைங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த பாத்திரத்துல ஃபுட்டு மிச்சம் இருக்கிறத அள்ளி பாத்தீங்கன்னா ஏதாவது மிச்சம் இருக்கான்னு தேடி தடவி எல்லாம் எடுக்குது. ஒரு கூட்டம் பாத்தீங்கன்னா பாத்திரத்தை வச்சு அப்படியே நிக்குது. ஒரு 5-6 பெரிய பெரிய பாத்திரத்துல இருக்க ஃபுட் எல்லாம் கொடுத்து முடிச்சாச்சு. அந்த கொடுத்துக்கிட்டு இருக்க ஆள் என்ன ஆகுறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படியே தூக்கி அந்த பாத்திரத்தை பாத்தீங்கன்னா போட்டு கையில சர்வ் பண்ற பாத்திரத்தை போட்டு அப்படியே துக்கி அப்படியே நிக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு மனசுக்குள்ளார பாத்தீங்கன்னா எவ்வளவு துக்கம் இருக்குல்ல, என்ன கஷ்டம் இல்லை. ஜீவராசிக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஜீவராசிக்கு சாப்பாட்டுக்கு இல்லை அப்படின்னா என்ன கஷ்டம். எத்தனையோ பேர் செத்து போயிட்டாங்க. இதுல காசால ஏகப்பட்ட பேர் செத்து போயிட்டே இருக்காங்க. குழந்தைங்க, என்ன குழந்தைங்க. அப்போ பாத்தீங்கன்னா அந்த ஆள் பாத்தீங்கன்னா வெறுத்து போய் என்ன பண்றாரு அப்படின்னா போட்டு டமால் அடிச்சு நிக்கிறார். இப்ப எனக்கு உள்ளுக்குள்ளார அந்த காட்சி அப்படியே. இப்ப நான் என்ன பண்றேன், அப்ளை பண்றேன். இதை எல்லா இடத்துலயும் அப்ளை பண்றேன். பசிக்கும் இல்லை, எல்லாத்துக்கும் பசிக்கும் இல்லை, எல்லாத்துக்கும் வலிக்கும் இல்லை, எல்லாத்துக்கும் ஃபுட்டு வேணும், எல்லாத்துக்கும் மருந்து வேணும், எல்லாத்துக்கும் தூங்கணும் இல்லை, ராத்திரி கொஞ்சம் தூங்கினா தானே நல்லா இருக்கும், எல்லாத்துக்கும் ஒரு இடம் வேணும் இல்லை அப்படின்னு வெறும் பிராணி மாத்திரமா பார்த்து இன்னொருத்தரோட துக்கத்தை பாத்தீங்கன்னா எவன் கியூர் பண்றானோ, சுகம் கொடுக்குறானோ. நான் ஏற்கனவே ஒன்று சொல்லியிருக்கேன். பிருகதாரண்யத்துல பாத்தீங்கன்னா முக்கியமா ஆச்சாரியர் முடிக்கும் போது ஒரு கட்டளை பண்ற சங்கரர், ஓம் தயா தானம். இந்த ஓங்காரத்தை நல்லா அனுஷ்டானம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கூடவே பாத்தீங்கன்னா யாரெல்லாம் துக்கியா இருக்கிற ஜீவராசிகள் இருக்கோ, மனுஷன் மட்டும் இல்ல, சில பேருக்கு நாய் கஷ்டப்பட்டா, இங்க ஒரு அம்மா இருக்காங்க, நாய்க்கு பாத்தீங்கன்னா சேவை பண்ணுவாங்க, மனுஷனை பார்க்கவே மாட்டாங்க. ஒரு பழக்கடைக்காரர் இருக்காரு இங்க ரமணாசனம் பக்கத்துல. என்னங்க பண்ணுவீங்க, இந்த பழத்தை எல்லாம் ஒழுங்கா யாராவது வந்தா அள்ளி கொடுக்க வேண்டியது தானுங்க அப்படின்னா, கொடுக்கூடாது சாமி, இவெல்லாம் கெட்டவன் சாமி
இவனுக்கெல்லாம் கொடுக்கூடாது சாமி. அப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, எல்லா பணத்தையும் ஒன்றா ஒரு வண்டியில் மெட்டடரில் இதில் போட்டு ஒரு வேன் வச்சிருக்காரு அவர் 407. அதில் கொண்டு போயிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, போகிற வழியில் ஒரு காட்டில் போய் குரங்குங்களுக்கெல்லாம் கொடுக்குற சாமி அப்படின்னு. அப்போ இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஒரு ஷாப் ஓனர் இருக்காரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா மகா கஞ்சன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா கடையில் இருக்கிற பிரெட்டு பிஸ்கெட்டு இதெல்லாம் கொண்டு போய் குரங்கு கொடுத்துட்டு இருக்காரு. ஆனால் மனுஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கவே மாட்டார். ஒரு கீழே இருக்க ஒரு ஆஞ்சலிக்கா வந்து பார்த்தீங்கன்னா பூனைக்குட்டியை வந்து பார்த்தீங்கன்னா ஆதரிக்கும். அதான் என்கிட்ட வந்து சொல்லுவோம், எறும்புக்கெல்லாம் தீனி போடாத, எறும்புக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீடிங் பண்ணுறது அதுக்கு பிடிக்க மாட்டேங்குது, எறும்புக்கு ஃபீடிங் பண்ணாத ஏன் அப்போ நான் கேட்பேன். உன் பூனைக்கு மட்டும் நீ ஊருக்கு போனப்போ நான் தானே பூனைக்கு எல்லாத்தையும் ஃபீடிங் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ நீ ஹெல்ப் கேட்ட அப்படின்னு நான் பூனைக்கெல்லாம் பண்ணல. அப்போ பூனை வேற எறும்புக்கு வைக்கக்கூடாதா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா குரங்குக்கெல்லாம் வைக்காதா? அப்போ குரங்கு வந்து ஜீவராசி இல்லையா? அப்போ பூனை மட்டும்தான் உனக்கு இது. அப்போ பாருங்க, பெட் அனிமல்ஸை வளர்க்குறவங்க எல்லாத்துக்கும் என்னன்னா பெட் அனிமல்ஸ் மேலே வந்து அக்கறை இருக்கு, ஆனால் வந்து வேற ஜீவராசி மேலே வந்து அக்கறை இருக்காது. அப்போ யோகியா இருக்கிறவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சகல ஜீவராசிகளிலும் வள்ளலார் சொன்னார்ல, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் நானும் வாடினேன். என்ன ஒரு உத்தமம் பாருங்க. அப்ப இந்த மாதிரி வெறும் பிராணி மாத்திரமா இருக்கிற ஜீவராசிகளுக்கு தயா பண்ணுனா அடுத்து என்ன பண்ணணும்? தானம் பண்ணியே ஆகணும். நான் காலையில இப்ப தக்காளி என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அன்னைக்கு நாதபிரம்மங்க தக்காளி இருக்க சாமி, தக்காளி 1 கிலோ வாங்கி வைப்போம். எதுக்கு சாமி தக்காளி அப்படின்னா, வருவானுங்கல்ல குரங்குங்க வரும். குரங்குங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? வெறும் கையோட அனுப்ப முடியுமா? பாவம் இல்லை, பசிக்குங்களா அதுக்கு? அதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கா நம்மள மாதிரி? ஒன்றும் ஸ்டோர் பண்ணுறதுலாம் இல்லை, அதுக்கு யாரோ கொடுத்தாதான் உண்டு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி வாங்கிக்கிட்டே இருக்கிறேன், ஏதாவது வாங்கி வச்சுக்கிட்டே இருப்போம். எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்காக இல்லை, வரும் பசிச்சு வரும் நிறைய ஜீவராசி. அப்போ அந்த பசிச்சு வர ஜீவராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தயா பண்ணணும், கூட நம்மளால முடிஞ்ச அளவுக்கு தானம் பண்ணணும். எந்த ஜீவராசியை பார்த்தாலும் நீங்க தயா பண்ணிட்டு தானம் பண்ணாம விட்டா என்ன வந்துடும் சுவாமி? அந்த கில்ட்டி என்ன ஆகும் தெரியுங்களா? ஒரு டேங்க் இருக்கு நம்ம மனசுக்குள்ள. அந்த டேங்க்ல வந்து பாத்தீங்கன்னா மெதுவா மெதுவா அந்த கில்ட்டி வந்து பாத்தீங்கன்னா சேர்ந்துக்கிட்டே வரும். சேர்ந்து 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 நான் பொதுவாக வந்து அம்மாக்கிட்ட நிறைய பேசுவேன். இப்போ பேசுறது இல்லை, ஃபோன் போட்டு இல்லைன்னா பக்கத்தில் இருந்தாங்கன்னா நைட்டாக சுரண்டி விட்டு பேச விட்டுருவேன். எல்லா அம்மாக்கள்கிட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60-65 வயசுல 50-60 வயசுக்கு மேலேயே எல்லாத்துட்டையும் ஒரு இயலாமை வந்துடும். பார்த்தீங்கன்னா தெரிய வச்ச எல்லாம் பொழப்பு வாழ்ந்தோம். பார்த்தீங்கன்னா வெறும் நெகட்டிவாக இருக்கும். அவங்களால முடியாத காரியங்கள் எல்லாத்துக்கும் விட்டு கொடுத்து ஒன்றும் இல்லாமல் போயிருப்பாங்க. ஒரு புலம்பல் இருக்கும் உங்களுக்குள்ள. ஆனால் வெளியில் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கிற மாதிரி தெரியும். பேச்சு கொடுத்து பார்த்தீங்க அப்படின்னா லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸாக இருந்துச்சு அப்படின்னா இல்லை, எல்லாம் நெகட்டிவ். இந்த நெகட்டிவ்லாம் வந்து எப்படி சேர்ந்துருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நீங்கள் ஒன்று நினைப்பீங்க, அதுக்கு ரியாக்ஷன் பண்ணாமல் விட்டுருவீங்க. நீங்கள் இதை பண்ணணும்னு நினச்சிருப்பீங்க, ஆனால் பண்ண மாட்டீங்க. நீங்கள் தயா பண்ணுவீங்க, ஆனால் தானம் பண்ண மாட்டீங்க. ஒரு ஜீவராசியை பார்த்தோன்னு அதுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணலான்னு நினைப்பீங்க, ஆனால் பண்ண மாட்டீங்க. நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கோம். அப்படி போக போக அதெல்லாம் ஒவ்வொரு ட்ராப்பாக சேர்ந்து அந்த டேங்கை ஃபில் ஆகும்போது உங்களுக்குள்ளார உங்க மேலேயே கழிவிறக்கம்னு சொல்றோம்ல, அது வந்துடும். என்ன வாழ்க்கை வாழ்ந்து அப்படின்ற மாதிரி. இதே நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு காக்கா இருக்கு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா காக்கா கத்துது. ஏன் கத்துனாவன்? நாங்களும் மனுஷனா தான் பார்ப்போம். காக்காலாம் இது இல்லை. இப்போ காக்கா கத்திருக்கா, என்ன பிரச்சனை அவனுக்கு? நான் இப்போதான் வந்து கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா காரை புத்தியெல்லாம் போட்டு வச்சுட்டு வந்திருக்கேன். ஏன் அப்படின்னா உட்கார்ந்துட்டு இருக்கும் போது நமக்கு அவனை ஃபீடிங் பண்ண முடியாது, கத்திக்கிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஜீவராசியோட சப்தங்களையும் இதுக்கு என்ன வேணும், இதுக்கு என்ன வேணும், இதுக்கு என்ன வேணும், இதுக்கு என்ன வேணும், எல்லாத்தையும் பார்க்கணும். மயில் ஏன் கத்துது? ஓஹோ, வேர்க்கடலை இருந்தால் நல்லா இருக்கும். வேர்க்கடலை போய் போட்டோம் அப்படின்னா அது பாட்டுக்கு சாப்பிட்டு போயிடும் மயில். நாய் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி வந்து மேலே உரசுது. அப்போ இவன் ஏன் இது பண்ணுறான்? பசிக்கிட்டு இருக்கு. 4 நாள் சாப்பிடாம இருந்திருப்பான், அதனால தான் வந்து உரசுறான். இல்லைன்னா உரச மாட்டான். பூனை வந்து பார்த்தீங்கன்னா மெதுவாக நம்ம மேலே வந்து நின்னோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா எங்கிட்ட வந்து மேலே தடவி கொடுத்துட்றோம். அதுக்கு ஏதோ தேவைப்படும். சில நாய்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரவணைப்பு வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படும். எடுத்து தடவி கொடுத்தீங்கன்னா அது சந்தோஷமாயிடும். சில மனிதர்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ரொம்ப மோசமாக இருக்கிற வயசானவங்கள்ட்ட என்ன பண்ணுவேன், நின்று வந்து பார்த்தீங்கன்னா லீவாக இருக்கும் போதெல்லாம் நின்று என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உட்காந்து என்ன ஏது அப்படின்னு ஒரு 2 வார்த்தை கேட்டு இது பண்ணால் போதும். அது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஆறுதலாக இருக்கும்.
அப்ப நம்ம என்ன பண்ணணும், வெறும் பொருள் மட்டும் இல்லை, சில இடத்துல தடவி கொடுக்கறது, சில இடத்துல வந்து அவங்க பேச வச்சு கேட்கறது, சில இடத்துல நம்ம நல்ல வார்த்தையை 4 வார்த்தை கொஞ்சம் ஆரோக்கியமா நல்லா ஆகும், எல்லாம் சரியாகும் அப்படின்னு ஆறுதல் படுத்துறது. இது மாதிரி என்னென்னலாம் முடியுமோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க தயா பண்ணதுக்கு பிறகு இமீடியட்டா அந்த காரியத்தை பண்ணணும். அப்ப ஓங்காரம், தயா, தானம், இந்த 3 தான் சாதகர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இது மாதிரி பண்றது மூலமா சுககரகன்னு பேரு. சுககரன்னு அர்த்தம், அந்த கஷ்டப்பட்டது எல்லாத்துக்கும் வெறும் பிராணி உங்க கண்ணுக்கு முன்னாடி இவன் நல்லவனா கெட்டவனா எப்படியாவது ஒன்னும் பார்க்க கூடாது. இதான் வந்து பாத்தீங்கன்னா என்னது பக்தி, என்ன தானம், இது பக்தி தானம். பிராணி மாத்திரத்தை மட்டும் பார்க்கணும், இது பிராணி, இவ்வளவுதான், வேற எந்த குவாலிட்டியும் பார்க்காதீங்க. கோயிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாட்டி கேரளால இருந்து கொஞ்சம் பேர் வந்துருந்தாங்க. அதனால கோயிலுக்கு போயிட்டு நான் வந்து எப்பவுமே சொல்லுவேன் என்னன்னா, கோயிலுக்கு வரணும்னாவே என்ன பண்ணணும், சேஞ்ச் மாற்றிக்கிட்டு தான் வரணும். திருவண்ணாமலைக்கு வரீங்கன்னா டென்ஸா வச்சுக்கிட்டு வரணும், ஒரு 1000 2000 3000 உங்க கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி வரணும். கோயிலுக்கு போயிட்டு வெளியில வந்தா வந்து பாத்தீங்கன்னா நிறைய பெக் பண்றவங்க நிறைய பேர் பிடிச்சிட்டாங்க. நிறைய பேருக்கு எல்லாத்தையும் நான் பொறுமையா இருந்து எல்லாத்துக்கும் கொடுக்க வச்சதுக்கு அப்புறம் பக்கத்துல இருந்த ஆட்டோ டிரைவர்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க, சாமி இவங்களுக்குலாம் கொடுக்காதீங்க சாமி, இவன் வந்து தப்பு பண்ணுவான் சாமி, அது பண்றான் சாமி, இது பண்றான் சாமி அப்படின்னு. என் கூட வந்து தினேஷ்னு ஒருத்தர், அவர் வந்து சாமி அவங்க கேட்கறது கரெக்டு தானே சாமி, அவங்களாம் கெட்டவங்களா இருக்காங்க, கெட்ட காரியம் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு எதுக்கு சாமி கொடுக்கணும் சாமி, அவங்க தண்ணி அடிச்சுட்டு படுத்துருவான் சாமி, அவன் வந்து பாத்தீங்கன்னா ட்ரிங்க்ஸ் பண்றதுக்காக பணம் வாங்குறான் சாமி அப்படின்னு. உடனே நான் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த வார்த்தை கேட்டேன், என்ன கேட்டேன் அப்படின்னா, எங்க எல்லாரும் தானம் வாங்குறதுக்கு முன்னாடி, தானம் கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு மாரல் சர்டிஃபிகேட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கலெக்டர்கிட்ட போயிட்டு ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு ஒரு பரிசுத்தமான ஆவி பரிசுத்தமான ஆவி அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்து தானம் கேட்க சொல்லாமா? நீங்க பரிசுத்தமா இல்லை நான் பரிசுத்தமா யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் கூட குறைய இருக்கும், அவ்வளவுதான் ஒழிய வேற எதுவும் இல்லை. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாத்திரம் பாக்குறீங்க அப்படின்னா புண்ணியம் கிடைக்கும். நல்லா தெரிஞ்சுங்க, பாத்திரம் தேசம் காலம் பார்த்து பண்றது புண்ணியத்தை கொடுக்கும். பக்தி தானம் தேசம் பார்க்காது, காலம் பார்க்காது, பெர்சனை வந்து பாத்தீங்கன்னா பாத்திரத்தை பார்க்காது, துக்கம், இவ்வளவுதான். எதிர்க்க இருக்க ஜீவராசி துக்கப்படுது, அதுக்கு ஏதாவது என்னால ஏதாவது பண்ண முடியுமா, ஈஸ்வரன் இருக்காரு உள்ள கஷ்டப்படுற அப்படின்னு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா மாரல் சர்டிபிகேட்லாம் வச்சுக்கிட்டு வாங்கிக்கிட்டுலாம் தானம் கொடுக்கணும்னா தானம் கொடுக்க முடியாது. மனசு நல்லா புரிஞ்சு இதை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஒரு, நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒன்று சொல்லியிருக்கேன்ல, நான் ஒரு சின்ன வயசுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 24 வயசு 23 வயசு இருக்கும். நான் வந்து இது வந்து அமர்நாத் யாத்திரை ஃபர்ஸ்ட் டைம் பண்றேன். பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா ஜம்முல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல போனோம். ஒரு ஒரு ஷோரூம் வந்து டெக்ஸ்டைல் ஷோரூம் ஓனர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கெஸ்ட் ஹவுஸ்ல எங்களை தங்க வச்சார். நாங்கள் ஒரு 10 சாதுக்கள் தங்கியிருக்கோம், நல்ல வசதி. அவரோட வந்து நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஈவினிங் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், சுவாமி ஃப்ரீயாக இருக்கீங்களா? ரொம்ப ஃப்ரீயாக தான் இருக்கும், நைட்டு கொஞ்சம் ஒரு யாத்திரை பண்ணிட்டு வருவோமா? எங்களுக்கு ஒரே குஷி, நைட்டு யாத்திரைன்னா எப்படி இருக்கும், நகர்வலம் போயிட்டு வரணும், நல்லா இருக்குமே அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரி அப்படின்னு. ஒரு 407 ஃபுல்லாக பெரிய ட்ரக்கு, பெரிய லென்த் பாடி, அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய திங்ஸ் வச்சுருக்காரு. நாங்களாம் அதெல்லாம் எடுத்து வைக்கவே இல்லை, வேலைக்காரங்கெல்லாம் வச்சுட்டாங்க. எங்கள் வேலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராத்திரி ஒரு 10:30 மணிக்கு கிளம்பணும், காலையில் 4 மணிக்கு தான் ரிட்டர்ன் ஆனோம். அதுக்குள்ளார நிறைய பிளாங்கெட்ஸ் இருந்துச்சு, ஸ்வெட்டர் இருந்துச்சு, செப்பல், ஷூ, வின்டர் கிளாத்தெல்லாம் என்னெல்லாம் இருக்குமோ அந்த வின்டர் கிளாத் எல்லாம், அதுக்கப்புறம் ப்ரெட்டு, பிஸ்கட்டு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சோப்பு, அதுக்கப்புறம் இது மாதிரி எண்ணெய், இந்த கடுகெண்ணெய் தைச்சா குளிர் இருக்காது, அப்போ அந்த கடுகெண்ணெய், இது மாதிரி நிறைய ஐட்டம் ஃபுல்லாக ஒரு ட்ரக்கு ஃபுல்லாக வச்சுருந்தாங்க. நாங்கள் ஒரு 5-6 சாதுக்கள் ஏறினோம், அவங்க பசங்க ஒரு 2-3 பேர் ஏறினாங்க, மொத்தம் 7-8 பேர் இருந்தோம். எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் போகிற வரையில வழியிலெல்லாம் நிப்பாட்டி எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க. யாரு கொடுத்தான்னு கூட தெரியாதுங்க. நாங்கள் கஷ்டப்பட்டு ஜீவராசி குளூரில் இதாகிட்டு இருக்கோம்ல, கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம், நடுங்கிக்கிட்டு இருக்கோம். ராத்திரியில் போகும்போது பார்த்தீங்கன்னா ரோட்டோரத்தில் படுத்திருப்பாங்க. நாங்கள் அங்கங்கே வண்டியை நிப்பாட்டி ஒரு பிளாங்கெட்டை எடுத்து ஒரு கம்பளியை எடுத்து மேலே போத்தி விட்டு போயிடுவோம். உள்ள ஒரு ஸ்வெட்டரை வச்சுட்டு போயிடுவோம், ஒரு மேலே வந்து மங்கி குல்லாவை வச்சுட்டு போயிடுவோம், ஒரு இதை வந்து க்ளவுஸை வச்சுட்டு போயிடுவோம், ஷூ வச்சுட்டு போயிடுவோம், ஒரு பிஸ்கட் பாக்கெட், குழந்தைங்கலாம் இருந்துச்சுன்னா பிஸ்கட் பாக்கெட்டு, பிரெட் அதெல்லாம் வச்சுட்டு போயிடுறது.
இது மாதிரி ஒரு ஒரு யாத்திரை பண்ணி முடிச்சுட்டு வந்தோம். சிட்டிக்குள்ளார இருக்க எல்லாத்துக்கும் லைட்டா அப்படி ஒரு ரவுண்ட் வந்தாச்சு. காலையில வந்து பாத்தீங்கன்னா 4 மணிக்கு வந்தாச்சு. எனக்கு பரம திருப்தி, ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் சாமி ரெடியா இருங்க, ஒரு 11 மணிக்கு திரும்ப போவோம் அப்படின்னு. எனக்கு இன்னும் சந்தோஷம் இருக்கு, திரும்பவும் கொடுக்க போறோம் போல இருக்கு அப்படின்னு. திரும்ப வந்து பாத்தீங்கன்னா 11 மணிக்கு கீதா பவன் அப்படின்னு அங்க ஒரு ஒரு கீதா மந்திர்னு ஒரு ஜம்முல இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான சாதுக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா யாத்திரை போறவங்க எல்லாம் அங்க ஸ்டே பண்ணுவாங்க. அது ஒரு ஸ்டே பிளேஸ். போன உடனே நாங்க திரும்ப ஒரு ட்ரக் ஃபுல்லா திங்ஸ், அந்த ட்ரக்கை கொண்டு போய் வண்டியை நிப்பாட்டி நாங்க கொடுக்க ஆரம்பிச்சோம். எங்களால டிஸ்ட்ரிபியூட் பண்ணவே முடியல. எல்லாம் வண்டியில ஏறி அவங்கவுங்க எடுத்துட்டாங்க. எனக்கு அதை பார்க்கும்போது ஆக்சுவலா இன்னும் கொள்ளையடிக்கிற மாதிரி, நம்ம கொடுக்காமையே அவங்களே வந்து பாத்தீங்கன்னா எடுத்து நைட்டு எனக்கு ரொம்ப பரம திருப்தி உண்டாச்சு. மறுநாள் காலையில வந்து பாத்தீங்கன்னா மகா துக்கி ஆயிட்டேன். என்னடா இது இப்படி ஆகி போச்சு, சே இதெல்லாம் மனுஷங்களா இவங்கெல்லாம்? ஒரு தானம் கொடுக்கறத கூட வந்து பாத்தீங்கன்னா ஒழுங்கா கியூல நின்று என்னென்ன வேணுமோ பொறுமையா இருந்து வாங்காம இவங்கெல்லாம் என்ன சாதுக்கள், இவங்கெல்லாம் வேஷம் போட்டுக்கிட்டா அப்படின்னு எனக்கு ரொம்ப குரோதம் ஆயிடுச்சு. நைட்டு சந்தோஷம் கிடைச்சது, இந்த மார்னிங்ல வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷமே போயிடுச்சு. போனதுக்கு பிறகு நேரா வந்தோம், வீட்டுக்கு வந்தோம், வெறுப்புல இருந்தோம். நல்லா வந்தோடனே லஞ்சுக்கு உட்கார்ந்துருக்கும் போது ஒரு பெரிய டேபிள் எல்லாம் சேர்ந்து உட்கார்றோம். அவர் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வயசு வந்து பாத்தீங்கன்னா 65-70 வயசு இருக்கும். நல்ல பக்குவி அந்த அந்த பெர்சன். அவங்க பசங்கள்லாம் ஒரு 35-40 ஏஜுக்குள்ளார இருக்கிறவங்க எல்லாம். ஒரு மூணு பசங்க இருக்காங்க. எல்லாம் ஃபேமிலியே உட்காந்து சாப்பிடுது. சாதுக்கள் ஒரு 7-8 பேர் உட்காந்துருக்கோம். சாப்பிட்டுட்டு இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு சின்ன பையன் அப்பெல்லாம் எனக்கு யார் என்ன வெடுக்குன்னு எல்லாத்தையும் பேசுற டைப். நான் என்ன பண்ணேன், ஜி எனக்கு ஒரு சந்தேகம் ஜி அப்படின்னு. என்ன அப்படின்னு, இதெல்லாம் பண்ணணுமா, இதுக்கெல்லாம் இவங்களுக்கெல்லாம் கொடுக்கணுமா, இவங்கெல்லாம் மனுஷங்களா, இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேஷம் போட்டு வேஷதாரிகளா வேஷம் போட்டு வந்து இது மாதிரி அடிச்சு பிடிச்சி வாங்குறாங்களே, இதெல்லாம் கொடுக்கணுமா, நீங்க இதெல்லாம் கொடுக்கக்கூடாதா அப்படின்னு சொன்னோன்னு உடனே அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, அவங்க மருமக பொண்ணு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 3 பொண்ணுங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாத்தையும் வா எல்லாம் வா அப்படின்னு கூப்பிட்டாரு. சர்வ் பண்றதெல்லாம் நிப்பாட்டிட்டு எல்லாம் வா அப்படின்னு கூப்பிட்டு வந்து பாத்தீங்கன்னா அவர் சொன்னாரு, அருமையான வார்த்தை சொன்னாரு. இப்ப சுவாமிக்கு தோணுன இதே விஷயம் உங்க யாருக்காவது தோணலாம். தர்மத்து விஷயத்துல சந்தேகம் வரலாம். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா 30 வருஷத்துக்கு முன்னாடி இது தோணுச்சு. 30 வருஷத்துக்கு முன்னாடி சுவாமிக்கு என்ன தோணுச்சு, இவங்களுக்கெல்லாம் கொடுக்கணுமா, இவங்கெல்லாம் கெட்டவங்களாச்சு, இவங்கெல்லாம் நல்லவங்க இல்லை, இவங்கெல்லாம் கெட்டவங்க, அடிச்சு பிடிங்கிறாங்களே, இவங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னு தோன்ற மாத்திரத்துல எங்க அப்பாட்ட வந்து பாத்தீங்கன்னா இதே கேள்வியை நான் கேட்டேன், இது பண்ணணுமா அப்பா அப்படின்னு. அப்பா பண்ணிட்டு இருந்திருக்கார், இவர் கேட்டிருக்காரு சின்ன பையனா இருக்கும்போது. அவர் சொன்னாரா, உன்னோட கருமத்துக்கு மட்டும்தான் நீ பொறுப்பாளி, இன்னொருத்தரோட கருமத்துக்கும் இன்னொருத்தரோட பாவனைக்கும் நீ பொறுப்பாக முடியாது. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தான் முக்கியம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் என்னுடைய கருமத்தை பார்த்துதான், என்னுடைய கருமம் தான் எனக்கு மோட்சத்தை கொடுக்க போதும், இன்னொருத்தரோட கருமா உங்களுக்கு மோட்சத்தை கொடுக்காது. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு அதை புரிஞ்சு. அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்கம் இருக்கு, நான் சம்பாதிக்கிற அந்த சம்பாத்தியத்துல இருந்து ஒரு பகுதியை நான் என்ன பண்றேன் அப்படின்னா இல்லாதவங்களுக்கு கொடுக்குறேன். இல்லாதவன் ஏன் அடிச்சு பிடிச்சு வாங்குறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா சாப்பாடு கிடைக்காது அப்படின்னு ஒரு சூழ்நிலை வந்தா, இப்ப எல்லாம் இங்க வாங்குறவங்க எல்லாம் அப்படித்தானே வாங்குறாங்க. நம்மகிட்ட எல்லாம் எங்க கிடைக்காம போயிடுமோ, அவங்க இப்ப 25 பேர் நிக்கிறாங்க, 10 ஐட்டம் தான் இருந்து 10 பேருக்கு கொடுத்துட்டு மீதி 15 பேருக்கு இல்லாம போச்சுன்னா என்ன ஆகும்? ஐயோ நம்ம குழந்தைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிடைக்காது, நமக்கு கிடைக்காது, நம்ம இல்லாம போயிடுவோமே அப்படின்னு தான் அவன் என்ன பண்றான், கிடைச்சி எப்படியாவது முதல்ல போய் முந்திக்கிட்டு போய் வாங்கணும் அப்படின்னு வாங்குறான். இதே நம்ம வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே அவைலபிளா இருக்கு, அதனால நம்ம என்ன பண்றோம், அவங்கள பார்த்து சொல்றோம் ஏன் இப்படி பறக்குறான் அப்படின்னு. சாப்பிடாம இருந்து பாருங்க, என்னைக்காவது ஒரு வஸ்துக்கள் இல்லாம குளூர்ல வந்து பாத்தீங்கன்னா வின்டர் கிளாத் இல்லாம ஒரு ராத்திரி தூங்க முடியாது. ஒரு சாக்ஸ் இல்லாம, அதுவும் நல்ல சாக்ஸ் இல்லாம படுத்து தூங்குனீங்கன்னா அப்படியே குளிர் விறு உச்சந்தலை வரைக்கும் தூங்க முடியாது. ஒரு நல்ல பிளாங்கெட் இல்லைன்னா தூங்க முடியாது, ஒரு நல்ல ஸ்வெட்டர் இல்லைன்னா தூங்க முடியாது, ஒரு பசிச்ச நைட்டு சாப்பிடல அப்படின்னா தூங்க முடியாது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இல்லாதவன் வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் தனக்கு வேணும்னு அடிச்சுப்பான். அதனால வந்து பாத்தீங்கன்னா அவனோடைய கருமா அவன் சரியா பண்றான் தப்பா பண்றான்றது அவனை சார்ந்தது. இப்ப என்னோட சாய்ஸ் என்ன அப்படின்னா, எனக்கு கொடுக்க முடியும் அவ்வளவுதான். என் கருமா எனக்கு பலன் கொடுக்கும், இன்னொருத்தரோட கருமா எனக்கு பலன் கொடுக்காது.
அதனால நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்க கருமாவை தான் நீங்க பண்ணணும். அவன் கெட்டவனா நல்லவனா அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேலை வந்து ஈஸ்வரனோட வேலை. உனக்கு தனம் கொடுத்துருக்கா, தானம் பண்ணிட்டு போ. கஷ்டப்படுறவங்களை பாக்குறியா, தானம் பண்ணிட்டு போ அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அவர் சொன்னார். எனக்கு அப்ப சொன்னது நான் கேட்டது வந்து பாத்தீங்கன்னா 25 வருஷத்துக்கு முன்னாடி. எனக்கு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எந்த கன்ஃபியூஷன் இல்லை. இப்ப நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவ யாரா இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் ஒருத்தர் பார்ப்பேன். வயசானவங்க நிறைய பேர் தண்ணி அடிக்கிறாங்க. ஏன் தண்ணி அடிக்கிறாங்க அப்படின்னா, அவங்கள வந்து 60 வயசுக்கு மேல 70 வயசுக்கு மேல ஒருத்தரை திருத்தி, ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ட்ரங்கரா இருக்கிற ஆளை ட்ரிங்கிங் பண்ணாம ஒரு ஆளை குவாலிட்டியை கொண்டு வந்து அவருக்கு நான் ஏதாவது பண்ணணும்னா பண்ண முடியுமா அப்படின்னா பண்ண முடியாது. அவன் என்ன பண்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா 10 5 10 நெஞ்சு அங்க தானம் வாங்கி ராத்திரியில வந்து பாத்தீங்கன்னா குடிச்சிட்டு தூங்கி போயிருக்கேன். ஏன் தூங்குறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வசதியா இருக்கிறோம் வீட்டுல ஏசி ரூம்ல படுத்து தூங்குறான் தண்ணி அடிச்சுட்டு. அவனை பத்தி யாருக்கும் தெரியாது. ரோட்ல இருக்கவன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரோட்ல தான் படுக்கிறான். அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலி பிரச்சனை அது இதுன்னு ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ். அப்போ வயசானவர் வந்து ஒருத்தர் தண்ணி அடிச்சு தூங்குறாரு அப்படின்னா, தூங்கும் போது தான் நம்ம என்ன பண்றோம், இருக்கிறதுல ஜீவன் வந்து பாத்தீங்கன்னா தூங்குறதுக்கு தான் ரொம்ப முக்கியமானது. அதனால தான் நான் என்ன பண்ணுவேன், தூங்குறதுக்கு ஹெல்ப் பண்றது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா சந்தோஷமா இருக்கிற ஒரே இது அந்த தூக்க அவஸ்தை மட்டும்தான். அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, பிராணியை மட்டும்தான் பார்க்கணும் ஒழிய அவன் புண்ணியாத்மா பாப்பாத்மாலாம் பார்க்கவே கூடாது. உள்ள இருக்கிறது ஈஸ்வரன். அந்த உள்ள இருக்கிற ஈஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா கஷ்டப்படாம இருக்கணும், கொஞ்சமாவது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா உதவி பண்ணணும்னு எவன் பண்றானோ சுகக்கரம். சுகக்கரம்னா என்ன அர்த்தம், ஜீவராசிக்கு சுகத்தை உண்டு பண்ணுதல் பண்றான் அப்படின்னா அவன் என்ன சுகிருத்து பவதி. சுகக்கரக சுகிருத்து பவதி, எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா நல்லிதயம் படைத்தவனா அவன் ஆகின்றான். சர்வபூத ஹிதே ரதான்னு நம்ம பார்த்திருக்கோம். 5:25 வந்து பார்த்திருக்கோம். ஞானிக்கு லட்சணம் சொல்லியிருக்க. என்ன லட்சணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா ஜீவராசிகளுக்கும் ஹிதம் பண்றவனா இருக்கான். சர்வபூத ஹிதே ரதாக வசந்த வல்லோக ஹிதம் சரந்தக. விவேகச்சுடாமணியில சொல்லுது, ஞானி புருஷன் எப்படி இருப்பானா, வசந்த காத்து வீசுது இல்ல, வசந்த காத்தை வீசும்போது வந்து பாத்தீங்கன்னா இவன் கெட்டவன், நான் வந்து வசந்தம் வந்து இவனுக்கு சுகம் தரக்கூடாது, இவன் நல்லவன் புண்ணியாத்மா, அப்ப இவனுக்கு வந்து வசந்தம் வந்து நான் நல்லா ஹிதமா கொடுப்பேன். அப்படியா இருக்கு? எல்லாம் காத்து வந்து பாத்தீங்கன்னா புண்ணியாத்மா பாப்பாத்மா எல்லாத்துக்கும் சமமா தானே காத்து இனிமை கொடுக்குது. அப்ப வந்து சூரியன் எல்லாத்துக்கும் இனிமையா ஒரே சமமா தானே வெப்பத்தை கொடுக்குறார். நிலா வந்து எல்லாத்துக்கும் வெளிச்சத்தை சமமா தானே கொடுக்குது. தண்ணி எல்லாத்துக்கும் சமமா தானே இருக்கு. வாயு எல்லாத்துக்கும் சமமா தானே இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஞானி புருஷன் இருப்பான். அப்ப நம்ம ஞானி ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, சர்வ ஜீவராசிகளுக்கும் சுகிருத்து பவதி, நல்லது பண்றவனா சுகிருத்தா ஆகிறான். துக்கா துக்கா வேற இருக்கு, துக்காத்து துக்காத்து உத்தர்த்தா பவதி, துக்காத்து உத்தர்த்தா பவதி. அப்ப எந்த ஜீவராசியை பார்த்தாலும் என்ன பண்றது அப்படின்னா, ஏதாவது அந்த கஷ்டத்துல இருந்து அதை மீண்டும் மேல கரையேற்றும். இவன் தான் ஒரே லட்சியமா ஒரு சாதகனுக்கு இருக்கணும். இது வந்து ஜென் ஸ்டோரியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு ஸ்டோரி வந்து ஓசோ சொல்லுவார். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு புத்த மாங்க் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு ஆத்தங்கரையில நின்றுட்டு இருந்திருக்காரு. நின்றுட்டு இருக்கும் போது அதுல வந்து பாத்தீங்கன்னா மரத்துல இருந்த தேல் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு ஸ்கார்பியோ வந்து கீழே விழுந்துருச்சு. தண்ணியில வந்து தத்தளிக்குது. அது உயிர் போற சமயத்துல இருக்கு. இவர் என்ன பண்றாரு, கையால அதை எடுத்து இப்படி விடுறாரு. கையை அதை பிடிக்கும் போது டொக்குன்னு ஒரு கொட்டு கொட்டு வலிக்குன்னு திரும்ப விட்டுறாரு. தண்ணியிலே விழுந்துரு. திரும்ப கையை எடுக்கிறார். திரும்ப கொட்டது. திரும்ப விட்டுறாரு. இது மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காரு. பக்கத்துல இருக்க சிஷ்யன் கேட்கிறான், சாமி இன்னும் புத்தியா இல்லை உங்களுக்கு, அதான் கொட்டுதுன்னு தெரியல, தேல் கொட்டுறதுன்றது அதோட இது, அப்ப சனியனை விட வேண்டியது தானே, அதுக்கு திரும்ப திரும்ப கையில் எடுத்து காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்றீங்க அப்படின்னும் போது அவர் சொன்னாராம், 2 அறிவு 3 அறிவு இருக்கிற ஜீவராசிய தன்னோட இயல்பை வந்து பாத்தீங்கன்னா விட்டு கொடுக்க மாட்டேங்குது அப்படின்னும் போது 6 அறிவு உள்ள நான் வந்து பாத்தீங்கன்னா விட்டு கொடுக்கலாமா? அப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்றது தான், ஜீவராசிக்கு ஹெல்ப் பண்றது தான் என்னோடது. அது மரணத்தை அடையாம அதை காப்பாத்தி உத்தாரணம் பண்றதுதான் என்னோட வேலை. அப்படி அப்ப அதனால என்ன பண்ணணும், ஒரு சாதகனுக்கு வந்து பாத்தீங்கன்னா கஷ்டத்தை பார்த்தா பேதம் பார்க்கவே கூடாது. கஷ்டத்தை நீக்கிறதுக்கு துக்காத் உத்தர்த்தா பவதி, துக்கத்திலிருந்து கரையேற்றவனா ஆகிறார். அது மட்டும் இல்ல, உபேக்ஷா
நீங்க மைத்திரி கருணா முதித்தம் 3 பாவத்துல வந்து பண்றதா சொன்னீங்க. அப்புறம் அந்த உபேக்ஷா இருக்கே சுவாமி, அப்ப நான் உபேக்ஷாவை வந்து பார்த்து இப்போ எப்படி சம்யமம் பண்றது? காசால இருக்கிற இப்போ ஒரு ஒரு ப்ரோக்ராம் பார்த்தேன்ல, நான் சொன்னேன்ல காசால இருக்கிறது, அப்படியே எனக்கு அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு உள்ளுக்குள்ளார அப்படியே பதிஞ்சு போச்சு. இன்னொரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ஒரு ஒரு டைகர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கேயோ போய் மாட்டிக்கிட்டு ஒரு முள்ளு கம்பி வந்து பார்த்தீங்கன்னா, நாளைக்கு மீதி வகுப்பை நாளைக்கு பார்த்துக்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதட்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருபியோ நம. ஹரி ஓம்.